let X be a set endowed with cofinite topology. Cofinite topology. Then every subspace is not compact, connected, compact, not open. பாரு the rules. நீ பேப்பர் 1 மட்டும் கொஞ்சம் கவனமா எழுது. பேப்பர் 2 அதுவே கைக்கு உனக்கு எடுத்துட்டு வந்துடுறோம். சப்ஜெக்ட் படிக்கிற நமக்கு என்ன ப்ராப்ளம்? ஏதா கேட்டு போட்டுமே. காம்பாக்டா வருது, வேற கனெக்டட் வரலையா? சரி, XBS set endowed with cofinite topology. X எந்த செட்னு சொல்ல, ஏதோ ஒரு நான் எம்ப்டி செட், அது மேல என்ன அது கோஃபைனைட் டோபாலஜி இருக்குது. அப்ப கோஃபைனைட் டோபாலஜினா என்னது? நம்ம டிஃபைன் பண்ணி tau f set of all A is a subset of X such that X removed A is finite or A equal to empty, A equal to whole set. கரெக்ட் தானே? இது மூணு சாய்ஸ் தான். ஒன்னு ஹோல் செட் இருக்கணும், ஆல் செட் இருக்கணும், இல்லைன்னா அது காம்ப்ளிமெண்ட். இதுன்னா அது A காம்ப்ளிமெண்ட் ஃபைனைட்னு அர்த்தம். அதான் கோஃபைனைட் டோபாலஜி. சரியா? இது ஓப்பன் செட்ஸ். இப்போ ஜஸ்ட் ரீகால் பண்ணுவோம். காம்பாக்ட்னா என்னது? எவ்ரி ஓப்பன் கவர் ஹஸ் எ ஃபைனைட் சப் கவர். கரெக்ட் தானே? அப்போ நான் ரேண்டமான ஒரு ஓப்பன் கவர் கொடுக்கணும். அந்த ரேண்டமான ஓப்பன் கவருக்கு ஃபைனைட் சப் கவருக்கு சொல்லிட்டா காம்பாக்ட் முடிஞ்சது. சரியா? ஓகே. கனெக்டட்னா என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ செப்பரேஷன். செப்பரேஷன்னா என்ன அர்த்தம்? You have to find a two non-empty disjoint open set such that union is whole set, intersection is empty. அது கனெக்டடுக்கான மீனிங். சரி, இப்போ x is equal to 1 2 3 4 5 up to 10. ms எடுத்தீங்கன்னா எத்தனை வரும்? 10வது 12வது 15 17. அடா கடவுளே, 17 வருஷமா படிச்சுக்கிற பழகுது. படிப்பே பள்ளிக்கூடமே வாழ்க்கை பாதி போயிடும் பழகுது. இல்லை வாழ்றது 60 வருஷம்னா 30 வருஷம் படிக்கணும் பழகுது. சரி, 30 வருஷம் படித்தாலும் வேலை கிடைக்குமானு தெரியல. படிச்சதை வச்சு 15 வருஷம் வேலை தேடணும் பழகுது. டிஃபைன் பண்ணுவோம். கோஃபைனைட் டோபாலஜினா ஓப்பன் செட் யார் இருக்குதுல? எக்ஸ் ரிமூவ்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A ஈக்குவல் டு 2 5 7. இது ஓப்பன் செட்டான்னு கேட்குறேன். இது தெரியாதான் டக்குன்னு பண்ண முடியும். A ஈக்குவல் டு 2 5 7 சும்மா ஒரு நம்பர் ஏஜ் வச்சுக்கிறேன். இது ஓப்பன் செட்டான்னு கேட்குறேன். அப்போ இது ஓப்பன் செட்டானா இது இங்கே வருதான்னு பார்க்கணும். இங்கே வருதுன்னா அந்த செட்டினுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன வருங்கண்ணா? ஃபைனைட்டாக இருக்கணும். மொத்தமே ஃபைனைட் செட்டு. இந்த 3 எலிமெண்ட்டுடைய காம்ப்ளிமெண்ட் என்னது? ஃபைனைட். அப்போ திஸ் இஸ் ஓப்பன் செட்டு. கரெக்டு தானே? அப்போ இது என்னது? ஆல் சப்செட் என்னது? இது என்ன ஆல் சப்செட்? நீ எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அது ஃபைனைட் நம்பர் தான் இருக்கும். காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன வரும்? ஃபைனைட் தான் இருக்கு. ஏன்னா பேரண்ட் செட்டே ஃபைனைட் தான். அப்போ எவ்ரி சப்செட் ஓப்பன். எந்த செட் எடுத்தாலும் அந்த காம்ப்ளிமெண்ட் இதுக்குள்ள இருக்கும். அது ஒரு சப்செட்டு. அப்போ என்னது? க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. கரெக்டு தானே? அப்போ எந்த சப்செட் எடுத்தாலும் போத் ஓப்பன் போத் க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு கோஃபைனைட் டோபாலஜி இந்த ஃபைனைட் செட்டில். கரெக்டு தானே? அப்போ டிஸ்கிரீட் டோபாலஜியாக மாறி போச்சு. யாரு? கோஃபைனைட் டோபாலஜி ஒரு ஃபைனைட் செட்டு மேலே டிஃபைன் பண்ணும்போது அது என்னவா மாறும்? டிஸ்கிரீட் டோபாலஜியாக மாறிடுச்சு. இப்போ டிஸ்கிரீட் டோபாலஜினா இப்போ நீ ஒன்று சொல்லு பார்க்கல ஆன்சர். கனெக்டட் சொல்லுவியா? டிஸ்கிரீட் டோபாலஜினா இந்த ஒன்லி சிங்கிள்டன்ஸ் மட்டும் என்னது? கனெக்டட். அவுட்டு. எந்த சப்செட் எடுத்தாலும் என்னது? போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. நாட் ஓப்பன். அவுட்டு. அப்புறம் என்னது?
காம்பேக்ட். இந்த செட்ல என்னது, எந்த சப்செட் எடுத்தாலும் காம்பேக்ட். ஏன்னா பேரண்ட் செட் என்னது, ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இருக்குது, டிஸ்கிரீட்டா மாறிடுச்சு. கரெக்ட் தானே? அப்போ 3 ஆப்ஷன் போயிடுச்சு. அப்போ ஒண்ணே ஒன்று தான் இருக்குது. அப்போ அந்த ஒன்றா தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக தானே? குறுக்கு எப்படி சொல்லுவேன்? ஏய், இந்த எக்ஸாம்பிளை வச்சு இது 3 தள்ளன. இந்த எக்ஸாம்பிளை வச்சு இது சப்போர்ட் பண்ணதுன்னு வாயகை திறந்து மிதிச்சு விட்டுருவேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு அது சப்போர்ட் பண்ணுது, அதனால காம்பேக்ட் ட்ரூன்னு சொல்ல முடியாது இல்ல. அப்ப ஜென்ரலா ப்ரூஃப் சொல்லலாம். எப்படி சொல்லுவேன்? எக்ஸ் வந்து என்னது, ஏதோ ஒரு நான் எம்டி செட் வித் ரெஸ்பெக்ட் டு கோஃபைனைட் டோபாலஜி. அப்ப நீ ஆர்பிட்ரியான ஒரு ஓப்பன் கவர் எடுக்கிற. ஓப்பன் கவர்னது ஓப்பன் செட். அப்ப ஒரு ஓப்பன் செட்ல எவ்வளவு எலிமெண்ட் விட்டுப்பட்டிருக்கும்? ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் மட்டும் தான் விடுபட்டிருக்கும். ஏன்னா அது அப்ப மீறி ஃபைனைட் நம்பர் ஒரு கே எலிமெண்ட் விடுபட்டிருக்கும். அந்த கே எலிமெண்ட் ஒன்னொன்னுக்கு ஒரு ஓப்பன் செட் எடுத்தா கூட என்ன ஆயிடும்? ஃபைனைட் ஆயிடும். அப்போ வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரினாக்க, எக்ஸ் எந்த செட்டா இருந்தாலும் அதுல நம்ம கோஃபைனைட் டோபாலஜி போட்டோம்னா அது காம்பேக்ட்னு கொடுத்துரும். எக்ஸ் அது எவ்வளவு எலிமெண்ட் இருந்தாலும் சரி, கொஞ்சம் எலிமெண்ட் இருந்தாலும் சரி, அதிக எலிமெண்ட், எவ்வளவு எலிமெண்ட் இருந்தாலும் ஒரு ஸ்பேஸை காம்பேக்டா மாத்தணும் அப்படின்னாக்கா அதுல டோபாலஜி கோஃபைனைட் டோபாலஜில தூக்கி போட்டனாக்கா அது என்னவா மாறிடும்? காம்பேக்டா மாறிடும். அதான் அதுக்கான ப்ரூஃப். சரியா? அதனால சி ஆப்ஷன் ஆல்வேஸ் ட்ரூ. சரி, அதுக்காட்டி இந்த ரூட்டை கண்டுபிடி பார்க்கலாம். இது என்ன நியூமரிக்கல் கொஸ்டின் ஆட்டுங்குது? நியூமரிக்கல் வச்சு போட்டீங்களா? என்னப்பா ஐவிபி சாதாரண அனாலிசிஸ் யூஸ் பண்ணி போட்டுடலாமா? சரி, போடலாம், ட்ரை பண்ணலாம். இருபது சரி, ஓகே. f of x is equal to x cube minus 2 odd degree polynomial. odd degree polynomial என்ன third degree polynomial. இது 1 1 on 2 1 1 அது இது on 2 அது கிளியர். 1 1 ஆனு கேக்குறேன். 1 1 டெரிவேட்டிவ் எடுத்தா என்ன வரும்? 3x square minus 3x square தான். இது 0 தவிர மீதி எல்லா இடமும் என்ன சிக்லிக் ஆடதான் 0 தான். 0ல 0 எடுக்கும். ஆமா தானே? இது ஆல்வேஸ் என்னது greater than or equal to 0 தான். நான் 0ல மொத்தமும் கரெக்ட் தானே? அப்ப டெரிவேட்டிவ் என்னது greater than or equal to 0. அப்ப இது என்ன ஃபங்க்ஷன்? இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அதுல அது ஆட் டிகிரி பாலினாமியல். ஆட் டிகிரி பாலினாமியல் என்ன ஆயிடும்? ஆன் 2 மொத்தத்தையும் கவர் பண்ணிடும். கரெக்டா? அப்ப கொடுத்துக்கிற f 1 1 on 2 தான். சரி, அப்ப ரூட்னு வந்தா எப்படி வரும் பார்க்கலாம். சரி, இங்க பாரு, இதனோட ரூட் எங்க இருக்குன்னு தான் கேக்குறாங்க. ரூட் லைஸ் பிட்வீன் 2 to 3 கேக்குறாங்க. எங்க கேக்குறாங்க? 2 to 3 கேக்குறாங்க. 2 to 3 குள்ள இருக்குமா? 2 போது என்ன வரும்? 8 பாசிட்டிவ். பாசிட்டிவ் தானே? பாசிட்டிவ். 3 மேல இன்க்ரீசிங். இப்படி வந்துலாம் கிராஸ் ஆகி போவாது. வந்தா 1 1 வராது, 1 1 வராது. கரெக்ட் தானே? அப்ப என்ன கிடையாது? இது இதுக்குள்ள 2 3 என்ன கிடையாது? உள்ள ரூட் இருக்காது. ஏன்னா 2ல இந்த வேல்யூ எடுக்குது, 3ல இந்த வேல்யூ எடுக்குது. கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு. அப்ப இப்படிதான் போவோம். ஒருவேளை இல்ல சார் இப்படி பூந்து இப்படி போலாமே அப்படின்னாக்கா, இப்படி வந்து இப்படி கிராஸ் ஆகி போச்சு. ஒருவேளை ரூட் இருக்குன்னு உள்ள வந்ததுன்னா என்ன ஆயிடா? 1 1 வராது. 1 1 வராது போயிடும். ஏன்னா டெரிவேட்டிவ் இது greater than 0. அப்ப டெரிவேட்டிவ் greater than 0னா 1 1 அர்த்தம். கரெக்டா சொல்றது புரியுதா? சோ அதனால இதுல ரூட் இருக்காது. சரி, இதுல என்ன 2.5ன்றது என்னது? மறுபடியும் 2.5 எங்க இருக்க போகுது? மறுபடியும் 2.5ல 3ல வந்து 25 எடுத்தனா 2.5ல இப்படி எங்கே இருக்கும்? சேம் ஆர்குமெண்ட் தானே? கரெக்ட் தானே? சேம் ஆர்குமெண்ட் தானே? இப்படிதான் போகும். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் படி மறுபடியும் வந்து போவாது. வந்தா 1 1 வராது. சோ அதனால இதுவும் கிடையாது. அடுத்தது 1 to 2. 1ல என்ன வேல்யூ எடுக்குது? நெகட்டிவ். 2ல என்ன எடுக்குது? பாசிட்டிவ். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் பை இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம் பிரகாரம் என்ன வரும்? ஒரு வாட்டி அதனால பூந்து உள்ள வரும். ஆமா தானே? இன்டர்மீடியேட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி பிரகாரம் கரெக்டான லொகேஷன் ஆஃப் ரூட்ஸ் தியரம் பிரகாரம் ஒரு பாயிண்ட்ல நெகட்டிவ், ஒரு பாயிண்ட்ல பாசிட்டிவ் அப்படின்னாக்கா இந்த ஆக்சஸை கிராஸ் பண்ணும். அப்போ ஒரு ரூட் ஆகுதுனால இதுல இருக்கும். சரி, பார்க்கலாம். 1 1.5 1ல நெகட்டிவ். ஆமா. 1.5ல 1.5 என்னடா? 1.5 பவர் 3 - 2 இது என்ன வருது?
1.5 15 15 225 2 பாயிண்ட் ஓ 0.5 என்னவே 2.25 மொத்தமா 3 பாயிண்ட் -2 this is positive அப்ப 1.5 பாசிட்டிவ் ஆடுது பை அகைன் போல்சான வைசஸ் தினசு ஐவிபி தேரம் பிரகாரம் என்ன வரும் ஒரு ரூட் வரும் இப்ப இதுவும் ஆன்சர் தான் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு கோவப்படக்கூடாதுவா பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணும் இருக்கலாம் அதுக்கு ஆன்சர் சிடியா கூட இருக்கலாம் இந்த வாட்டி ஆப்ஷன் சிங்கிள் இல்லாத மல்டிபிள் செலக்டட் கொடுத்துட்டாங்கன்னா ஓஹோன்னு இருக்கும் சரி ரொம்ப யோசிக்க கூடாது அதாவது அவங்க ஆன்சர் ஒன்று வச்சுக்குவாங்க போலகுது இன்னும் ஒன்று அவங்க இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் போடுவாங்க போலது கரெக்டாக எக்ஸாக்டாக இதை அனலைஸ் பண்ணிச்சு ஆன்சர் அந்த கொஸ்டின் எதுக்கான ஒரு ஆன்சர் வச்சுக்கிறாங்க மீதி எதுவும் எதை போட்டானா வராது அப்போ இதுதான் அவர் நினைக்கிறத நம்ம போட்டுருணும் என்ன அர்ச்சனா கரெக்ட் தானே தொகுதி எம்எல்ஏ பேசு சார் இப்போ 1 ல இருந்து 1.5 குள்ள இருக்குனா நான் யாருடைய மனசையும் புண்படுத்தணும் நோக்கன்றதுக்கோட நான் சொல்லல பட் क्वेश्चनனா கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டா அழகா கேட்கலாமே கன்ஃபியூஸ் ஆவற மாதிரி எதுக்கு சரி இதுல தப்புனா எங்க கேஸ் ஃபைல் பண்றது அதெல்லாம் முதல்ல சொல்லி வச்சிட்டா நம்ம ரெடியா இருக்கலாம் என்னப்பா இல்லப்பா சீசர்லாம் வந்து பின்ன क्वेश्चन எதுவா இங்க பாரு அவங்க என்ன क्वेश्चन கொடுத்துறாங்க பாரு ஜி வந்து கண்டினியூஸ் ஆனே நல்ல வேளைங்க ஏக்கமா பின்னு கொடுத்துட்டாங்க இல்லைன்னா ஜி இஸ் கண்டினியூஸ் கொடுத்துட்டு அவங்க மணி ஏபி இங்க போட்டுன்னு இருப்பாங்க பரவாயில்ல கொடுத்துட்டா அது வரைக்கும் சந்தோஷப்படும் இப்போ ஏபி பாசிட்டிவ் தெரியாது ஏதோ ஒன்று ஏபி இப்படி கொடுத்தோம் ஏ டு பி அதே போல இங்க என்னது A to B கோடோமைன்னு சொல்லிட்டாங்க அதான் G of x belongs to A, B for every A, B அப்ப கோடோமைன் அப்ப G going from A, B ல இருந்து A, B க்கு போகுது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சரிதானே அப்ப இங்க பாரு இதே போல மறுபடியும் ஒரு கேள்வி வரும் இதான் ஏதா இன்புட் எது அவுட்புட் எதுல வரணும் அப்படின்னா இந்த கட்டத்துக்குள்ளதான் கிராஃப் வரணும் சரிதானே ஜி வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இப்போ அதுக்கு முன்னாடி y ஈக்குவல் டு எக்ஸ் ஐடென்டிட்டின்னு ஒன்று ஞாபகம் இருக்குதா ஐடென்டி சும்மா ஐடென்டி படம் வரையும் இல்லையா அப்படியே கரெக்டா தானே அப்ப இந்த இடம் கொஞ்சம் கோணையா வரைஞ்சிட்டேன் இது ஐடென்டி ஃபங்க்ஷன் அதை வரைஞ்சி வச்சுக்கணும் சும்மா அவ்வளவுதான் அந்த இது இப்போ நீ ஜி ஃபங்க்ஷன் இந்த கிராஃப்ல வரையணும் இந்த கர்வை கிராஸ் பண்ணாம வரைய முடியுமா பாரு உன்னால கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் உள்ள அதாவது இப்படி ஒரு வேலை கிராஸ் பண்ணிச்சுன்னா உன்னுடைய ஜி இப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்க இது என்ன பாயிண்ட் சம் சி பாயிண்ட் இது என்ன பாயிண்ட் சி பாயிண்ட் ஏன் y equal to x இங்க பாரு C னா இது y என்னது அரே இந்த லைன்ல a, a தானே b, b c, c d, d தானே அப்ப c னு கொடுத்தா இது என்னது c தான் அப்ப g என்ற ஃபங்க்ஷன் இந்த இடம் கிராஸ் ஆகும்போது g என்ற ஃபங்க்ஷன் என்ன அவுட்புட் எடுக்குது c னு எடுக்குது அப்ப இன்புட் என்ன கொடுத்தா அவுட்புட் அதே எடுக்குது ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம் நான் என்ன இன்புட் கொடுக்கறேனோ அதே அவுட்புட் எடுக்கணும் அத ஃபிக்ஸ் பண்ணதுன்னு அர்த்தம் புரியுதா ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்னா என்ன இன்புட் கொடுக்கறனோ அதே அவுட்புட் எடுக்கணும் கிளியரா அப்ப என்ன இன்புட் கொடுக்கணும் அதே அவுட்புட் எடுக்கிறன்றது சொல்றதுக்கு ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா y equal to x லைன்ல அந்த கர்வ் கிராஸ் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட்க்கு நேரா என்ன இன்புட் கொடுக்கணும் அதே அவுட்புட் அந்த ஃபங்க்ஷன் எடுக்குதுன்னு அர்த்தம் அதுதான் அந்த லைனை வரைஞ்சேன் இப்ப நீ இந்த ஓபன் இன்டர்வல் a, b ல இருந்து அவுட்புட் ஓபன் இன்டர்வல் a, b க்கு வரையற எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் கம்பல்சரி இதை கிராஸ் பண்ணணுமான்னு கேக்குறேன் இதை கிராஸ் பண்ணுச்சுன்னா ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் வரும் கரெக்டா தானே அப்ப கிராஸ் பண்ணாத மாதிரி உன்னால வரைய முடியுமா இப்ப ஏ நோக்கி இப்படி வருது அப்படின்னா என் ஃபங்க்ஷன் இப்படி வருது இதை நோக்கி இப்படி வருது அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படியே இங்க போகுது எங்க இது பிஏ நோக்கி போகும்போது
B நோக்கி இப்ப இப்படி அப்ரோச் பண்ணு. ஆனா B வந்து எங்க கிடையாது, கோடு மைல்ல கிடையாது. அப்ப எனக்கு I have a continuous function without crossing this. கரெக்ட் தானே? அப்ப என்னால கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வரைய முடியுது இந்த லைனை கிராஸ் பண்ணாத மாதிரி. கிராஸ் பண்ணா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் உண்டு. எந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்தாலும் அதை கிராஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்ரூனா எந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்தாலும் கிராஸ் ஆகணும். அப்பதான் அதுக்கு வந்து என்னது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் உண்டுன்னு அர்த்தம். அப்ப எங்கிட்ட ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, என்ன கிடையாது, கிராஸ் பண்ணாத மாதிரி வரைய முடியுது. அப்ப எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன கிடையாது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குன்னா G has a fixed point. தப்பு. G has not a fixed point என்றாங்க. நான் இப்படி வரைஞ்சேன்னா என்ன ஆகுது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வருது. கரெக்ட் தானே? அப்ப வர மாதிரிங்கிறது வராத மாதிரிங்கிறது. அப்ப ஆல்வேஸ் வராதுன்னு சொல்ல முடியாது. அது என்ன அதோட கொடுமையா? இப்போ க்ளோஸ் இன்டர்வல்ல கொடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ டிஃபைன் பண்ணது உண்டா? அப்ப இது மாதிரி நாடா இது ஒண்ணு பண்ணா அர்த்தத்தோட பண்ணணும். சரி பரவாயில்ல, வரேன். G has not a fixed point. வர மாதிரி பண்ணலாம், வராத மாதிரி பண்ணலாம். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இன் A, B. இப்போ G வந்து ஓப்பன் இன்டர்வல்ல தான் கண்டினியூஸ், க்ளோஸ்ட் இன்டர்வல்ல கண்டினியூஸ்னு சொல்லல அவங்க. அப்ப அந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ் வர மாதிரி பண்ணலாம். அப்ப டிஸ்கண்டினியூஸ் வர மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணிடலாம், அந்த கர்வை வரைஞ்சிக்கலாம். புரியுதா இல்லையா? இந்த A என்ற பாயிண்ட்ல இதே மேல இருக்கிற கர்வு A என்ற பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்டும் B என்ற இடத்துல இந்த பாயிண்ட் இப்படி வரைஞ்சிக்கலாம். அப்ப கர்வு இப்படி மேல போகுது, A என்ற பாயிண்ட்ல இங்க இருக்குது, B என்ற பாயிண்ட்ல இருக்கு, ஸ்டில் கிராஸ் ஆகல. அப்ப ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை. கரெக்ட் தானே? தப்பு தான். அடிச்சது கரெக்ட் தான். G has a fixed point in A, B. அவசியம் இல்லை. நீங்க எங்கன்னா போங்க. ஆன்சர் என்ன கொடுக்குறாங்க தெரியல. நீ வச்சுக்கிறியா, பாத்துறியா? 26வது क्वेश्चनக்கு சி சார் ஆன்சர். சீன்னு கொடுத்துக்கிறாங்க. 1,00,000 ரூபாய் ரெடி பண்ணி வைங்கன்றான் பாரு. இவ்வளவு ப்ராப்ளம் வந்தா எப்படி பாரு? இல்ல நிஜமாவே தெரியல. R is closed, open, neither open nor closed. D, both open and closed. இதை விட என்னையா வேணும் உனக்கு? டோபாலஜி வேணுமா? கேளு போன் பண்ணி. ஐயா அங்க என்ன டோபாலஜி இல்ல என்ன மெட்ரிக் என்ன ஆகுனாலும் சொல்லணும். கரெக்ட் தானே? சரி எதுவுமே சொல்ல, யூஷுவல் டோபாலஜி. இப்ப என்ன ஆன்சர் வரும்? ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ல x, t-ல கேபிட்டல் X வந்து ஓப்பனாகவும் வரும், க்ளோஸ்டாகவும் வரும். ஏன்னா அந்த செட்டுல X காம்ப்ளிமெண்ட் என்னது, எம்டி செட்டு. எம்டி செட்டினுடைய காம்ப்ளிமெண்ட் என்னது, இது வரும். இது ஓப்பன் சைடு தான். எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் பால் வரைஞ்சி உள்ள உட்கார வைக்கலாம். கரெக்ட் தானே? அப்போ போத் என்னது, ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு. இப்போ நெய்தர் ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு, இது மிகவும் தவறு, வன்மையானது, கண்டிக்கக்கூடியது. போத் ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு, ஆமா. ஆர் ஓப்பன், ஆமா. ஆர் க்ளோஸ்டு, ஆமா. ஆன்சர் வந்து டியா இருக்கும். டியா? சரி, இதை பத்தியே நம்ம பேசக்கூடாது. நான் ஒரு அடிமை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். both A and B. None of the above. அது எக்ஸாம்பிள் டே 1/n நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு. கரெக்டா? செட் எங்க இருக்குதுன்னு பார்க்கணும்.
இது கன்வர்ஜென்ட் தான், இந்த இடத்துல கிடையாது. ஏன்னா அது 0 நோக்கி போகுது, 0 இந்த சைட்ல கிடையாது, அதனால அது கன்வர்ஜென்ட் கிடையாது. கோஷியா கோஷி தான். 1/n - 1/m less than or equal to 1/n. கரெக்ட் தானே? கோஷி. both a and b. என்ன சும்மா இருமா. நீங்க வேற ஏதாவது பார்த்துட்டு சி தேர்ட் பார்ட் பார்க்குறோம். தேர்ட் பார்ட்ல பார்க்குறோம். நான் தப்பா தப்பு அது கோஷி பாது. எதனா இதே கேட்டு சொல்லாது. என்ன பண்ணாங்க அந்த லெவலாவா இருக்கிறோம். திரும்ப சிஎஸ் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே சார். அப்படிலாம் இல்லடா, அன்னைக்கு ஒரு நாள் தண்ணிக்கு நீ போட்டேதான் அவன் போய் வருத்தப்படுறான். எஸ் கோயிங் ஃப்ரம் A to R. Which of the following is true? Which of the following true? If is continuous, then it is bounded. F is bounded, F is continuous. Both A and none of the above. என்னடா கொஸ்டின் நல்லா தானடா இருக்குது. கீ கரெக்டா இருக்குது, அது வரையும் சந்தோஷப்படு. அடுத்து போலாமா? -5/2 ஆன்லைன்ல அமைதியா இருக்கிறியா? இதுக்கு என்ன காரணம்? ரோல்ஸ் தேர். எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பேர் எழுதுவாங்க நம்ம இன்ஸ்டியூட் பசங்க? குறைஞ்சது 100 பேர் எழுதுவாங்கல்ல. அதெல்லாம் சும்மா சார், அதை தாண்டி போவோம். 5/2 0. 5/2 -1 -5/2 என்னது? 0. கரெக்ட் தானே? அப்ப f of -5/2 equal to 0. f of 5/2 என்னது? 0. f of a, f of b 0. அப்பனா என்ன ஆயிடும்? there is a sum c belongs to -5/2 to +5/2 such that f prime of c equal to 0. அப்ப f prime of c என்னது? cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைனா, minus sin of c equal to 0. c equal to sin 0 னா என்னது? 0. இந்த இன்டர்வல்ல sin 0 னா c equal to n pi ன்னு வரும். கரெக்ட்டா? n pi ன்னு வரும். எந்த n க்கு உள்ள இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா c belongs to எங்க இருக்கணும்? -5 ல இருந்து +5 ல இருக்கணும். n க்கு 1 கொடுத்தனா 1 pi ஆயிடும், வெளிய வெளிப்படும். இந்தாண்ட கொடுத்தனால -1 ஆயிடும். அப்ப n க்கு 0 கொடுக்கும்போது தான் இது வரும். அப்ப n க்கு 0 கொடுத்தா என்ன ஆயிடும்? n க்கு 0 கொடுத்தா c equal to 0 ஆ இருக்கும். கரெக்ட் தானே? புரியுதா இல்லையா? அப்ப only 0 மட்டும் தான் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே இல்ல கேட்டாங்க நம்ம நாகரிகம். 1 to infinity 1/2 into என்ன வரும்? √x வரும் சார். மேல √x மறுபடியும் 1/√x into dx ஆ? கரெக்ட் தானப்பா? மறுபடியும் √x னா என்ன கொடுக்கும்? y கொடுக்குமா? போட்டுக்கலாம்ல. சரி ஓகே, வீட்டை கரெக்ட் பண்ணுவோம். 1 to sum k 1/√x
நம்ம 1+னே வச்சிருக்கலாமோ? 1+ வேணாம், இது ஓகே தான் நினைக்கிறேன். லிமிட்டை மாத்துறோம். சரி வர இரு. 1+y இந்த சைடு ஒரு நல்ல dxக்கு பதிலா 2y into dy. இப்போ அதே போல லிமிட் x goes to 1 என்னும் போது y goes to என்னது 1 தான். x goes to infinity என்னும் போது y goes to என்னது infinity தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிமிட் k goes to infinity. இப்போ மறுபடியும் பார்ஷியல் ஃபிராக்ஷன் எதாவது பண்ணுமா? 1 to k பார்ஷியல் ஃபிராக்ஷன் கூட எது பண்ணும்? 2y by 1 plus y. y by 1 over y என்னடா அது? என்னப்பா அது? சார் 1/1 plus root x ஐ y ன்னு வச்சுட்டா பண்ண முடியுமா? less than or equal to y by y. ஆமா தானே, பவுண்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? ஃபங்க்ஷன் தான் பவுண்டடு. சார் +1 -1 போடுங்க. +1 -1 போட முடியாதுங்க, ஏன்னா 1 to k தான். ஒன்று ஆட் பண்ணி ஒன்று சப்ராக்ட் பண்ண சொன்னு நினைக்கிறேன் சார். கேடா வர இரு. கன்வர்ஜென்ட் தான் வருது, டைவர்ஜென்ட் வரல. இன்டெக்ரல் டெஸ்ட்ல கூட போடுவோம்ல, சீரிஸ் கன்வர்ஜென்ட்டா இருந்தா கரஸ்பாண்டிங் இன்டெக்ரல் கன்வர்ஜென்ட்டா இருக்குமா? இன்டெக்ரல் டெஸ்ட்னு ஒன்று இருக்குமே, இன்டெகிரேஷன்ல வந்து ஃபைனைட்டா இருந்தா கரஸ்பாண்டிங் சீரிஸ் கன்வர்ஜென்ட்டா இருக்குமா? ஆமா தான் நினைக்கிறேன். சார் y +1 -1 போட்டு அது மேல ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? ஓ அதுதான் யாரோ சொன்னா, கரெக்ட் 1 + y -1 முடிஞ்சிச்சு வேலை. அப்ப இன்டெக்ரல் 1 - 1 over 1 + y இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேலே கருத்து வருது. ஆமா தானே? அப்போ 1 - என்ன எதுங்க log 1 + y. இதை இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதான் நம்ம அது 1 தானே வருது. இங்க y ன்னு வரும். ஓ 2 வந்து எங்க கேன்சல் பண்ண? ஓ 2 பரவாயில்ல, 2 தூக்கி வெளியே போட்டுக்கலாம். 1 இன்டெகிரேட் பண்ணா y. 2 தூக்கி வெளியே போட்டுக்கலாம் விடு. என்னடா இருடா, ஒண்ணு இன்டகிரேட் பண்ணா y தான சார் வரும். இருப்பா 2y 1 + y இதுதான் நம்ம இன்டகிரேஷன்ல என்ன 1 to k. 2 தூக்கி வெளியே போட்டேன், 1 ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணேன். அப்ப 1 - 1 over 1 + y என்னடா into dy. 2 into தனித்தனி இன்டகிரேட் பண்ணுமா? ஓகே இருக்கா 1 dy மைனஸ் இன்டெக்ரல் 1 over 1 + y into dy இதானே நீங்க சொல்ல வரீங்க? ஓகே 2 into அடுத்த லிமிட் எடுத்துக்கோ. இது என்ன வரும்? y 1 to k மைனஸ் log of 1 + y 1 to k
2 k minus 1 minus log k plus 1 minus plus log 2. சரி என்ன பண்ணணும்? k goes to infinity 2 மொத்தத்தை காமன் 2 இதுக்கு வெளியே போட லிமிட் k goes to infinity k minus 1 minus log of k plus 1 plus log 2. சரி பாப்பா நம்ம என்ன நமக்கு மேக்ஸுக்கு தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். k minus 1 இந்த மைனஸ் ஒன்று மேலே போச்சுன்னா log of எங்க மைனஸ் போச்சுன்னா என்னோட கீழே இடம் வரும் 1 ஓவரா log of 1 over k plus 1 இப்படி தானே பண்ணலாம்ல log 2. சரி இப்போ k goes to infinity இது என்னது infinity log infinity என்ன வரும் log 0வா ஏன் k goes to infinity log continuous function உள்ள எடுத்துன்னு போகணும்னா இது infinity போகும் 1 over infinity 0 வரும் log 0 என்னது 0 minus infinity பாசிட்டிவ் டேர்ம் இது நெகட்டிவ் டேர்ம் வெரி ஹை ஸ்பீடா போயிடும். அப்போ மொத்தத்தையும் கூப்பிட்டு மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஏதாவது போட்டுப்போம் டைவர்ஜன் போட்டுப்போம் ஏன் தெரியலையே அப்படிதான் வருது வேற எதுவும் இல்லை. இந்த லைனு இன்ஃபினிட்டிக்கு ஒரே கான்ஸ்டண்டா தான் போயிட்டு இருக்கோம். இது ஜீரோவுக்கு எப்படி போகுது ரொம்ப ஸ்பீடா இருக்குது பாரு. அதனாலதான் என்ன சொன்னாக்கா இது எங்க கூட்டிட்டு போகுதுனாக்கா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு ஃபாஸ்டா கூட்டிட்டு போயிடும். அப்ப டைவர்ஜன்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும். என்ன இன்ஃபினிட்டி தான் என்னன்னா யோசிடா டைவர்ஜன்ஸ்டா. சரி அடுத்து போலாம்டா.